முறுக்கு அவல் பொரி. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷப்தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு அருமையான சூப்பரான ஒரு சைனீஸ் டிஷ் பண்ண போறாங்க. அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. வஞ்சர மீன், ரீஃபண்ட் ஆயில், கார்ன்ஃபிளவர், சோயா சாஸ், அஜினமோட்டோ, வினிகர், டொமேட்டோ கெச்சப், முட்டை, காஞ்ச மிளகாய், குடைமிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட், ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடில் ஃப்ரை பண்ண போகிறேன், ஒரு சைடில் இதுக்கு தேவையான மசாலா பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் போடணும். இந்த கடாயில் ஆயில் சூடாகணும். இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம இதில் ஆயில் போட்டுடலாம். இப்போ சைடில் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இதுக்கு மசாலா பண்ண போகிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரீஃபண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இந்த சில்லி ஃபிஷ்ல முக்கியமாக வந்து தாளிப்பா என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு, அதாவது சில்லி சிக்கன், சில்லி ஃபிஷ், சில்லி பேபிகார்ன் இதெல்லாம் பண்ணால் கூட எந்த டிஷ் பண்ணாலும் வந்து நம்ம முக்கியமாக தாளிப்பா வந்து இஞ்சும் பூண்டும் போட்டுருக்கணும். இப்போ வந்து இதில் பூண்டு போடுறோம். இஞ்சி வந்து பொடிசா கட் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி பேஸ்ட் பண்ணியும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதோட பச்சை மிளகாய் போட்டுடலாம். நம்மளுக்கு எந்த அளவு வேணும் பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் சும்மா நான் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த டைமண்ட் கட்டிங்லாம் தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஹோட்டல் ஸ்டைல்லாம் வீட்டில் போனோன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த கட்டிங் அண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 2 காஞ்ச மிளகா. நம்ம வந்து இந்த பூண்டை வதக்கும் போது இந்த பச்சை மிளகாய் போட்டணும். அப்போ தான் அந்த ஆயிலே வந்து அந்த காரம் வந்து ஸ்ப்ரிட் ஆகும். இப்போது கேப்சிகம். இப்போது இந்த ஆனியன் இதில் போட்டுடலாம். இந்த ஆனியன் கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கக்கூடாது. அப்படி ரொம்ப ஸ்பைசி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் போடுவாங்க. அதாவது நீங்கள் காஞ்ச மிளகாய் நல்லா பாயில் பண்ணி அதில் பேஸ்ட் அரைச்சி போடுவாங்க. அந்த சில்லி பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக வினிகர் போட்டு அரைப்பாங்க. அப்படி வேண்டாத பட்சத்தில் இது வெறும் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். இப்போ ஸ்டைலில் வந்து இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட் ரெடி பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்க எக்கு வந்து கொஞ்சம் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப எக்கு போட்டாலும் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும். இந்த சோயா சாஸ் வந்து பாருங்கள் 2 ட்ராப் போடுறேன் போதும். கொஞ்சம் அஜினமோட்டோ, கொஞ்சம் வினிகர் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் இப்படி ஓரமாக வச்சுன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண பிறகு நம்ம டாஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சோயா சாஸ், சால்ட், அதாவது அஜினாமோட்டோ, எக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஃபிஷ்ஷை வந்து அழகாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க அழகாக டிப் பண்ணி ஃபிஷ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டிப் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுருக்கோம். சைடில் இது சாஸ் அடிச்சிடலாம். பாருங்க கொஞ்சம் இந்த சோயா சாஸ், கொஞ்சம் கெச்சப் கொஞ்சமாக போடுங்க. அஜினமோட்டோ ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் போட்டிருக்கோம். கொஞ்சம் சாஸ்லையும் லைட்டாக போட்டுடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வினிகர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஆஃப் பண்ணலாம். சோயா சாஸ் அதிகமாக போட வேண்டாம். அதிகமாக போட்டால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாற்றம் வரும். ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் போட்டால் போதும் ஒரு 2 பேருக்கு. இப்போது நம்ம அந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப அதிகமாக வந்து கார்ன்ஃப்ளவர் போட வேண்டாம். பாருங்க, 1 ஸ்பூன் போடுறேன், இன்னொரு ஸ்பூன் போடுறேன், 2 ஸ்பூன் போதும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இதுக்கு இருக்க திக்காகும். அதாவது திக்னிங் ஏஜென்ட் தான் கார்ன்ஃப்ளவர் சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்னா சில்லி ஃபிஷ்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மிளகாத்தூளுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை போட்டு கரைச்சி அதில் ஊற்றிடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணவே கூடாதுங்க. முக்கியமாக நம்ம அந்த சில்லி ஃபிஷ்னாவே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம காஞ்ச மிளகா பாயில் பண்ணி அதில் வினிகர் கொஞ்சம் போட்டு பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணோம். அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு நீங்கள் டாஸ் பண்ணி பிக்கப் பண்ணலாம். குக்கிங்கில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு வகையான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது பாருங்க, இந்த ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபிஷ் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஃப்ரை பண்ணாவே வந்து கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் அழகா இதில் எடுத்து போடுறேன். நீங்கள் சாஸ்லாம் ரெடி பண்ண பிறகு தான் ஃபிஷ்ஷை போடணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷும் உடையும். அதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ் வந்து சாகி ஆகிடும். அதனால் வந்து சாஸ் ரெடி பண்ண பிறகு நான் இந்த ஃபிஷ்ஷை போடுறேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டு இறக்க வேண்டியதான். அழகா இந்த சில்லி ஃபிஷ்ஷை வந்து பிளேட்டில் பிளேஸ் பண்ணலாம். இதாங்க சில்லி ஃபிஷ். இப்போ கார்னிஷுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே போடுறேன். இதான் சில்லி ஃபிஷ். நிறைய பேருக்கு சில்லி ஃபிஷ் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ண தெரியாது. நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முக்கியமாக வந்து இந்த சைனீஸ் டிஷ்ஷுக்கு வந்து இந்த கார்லிக், இஞ்சி முக்கியமாக இருக்குன்னு சொன்னேன். நான் சாப்பிடும்போது அந்த இஞ்சும் பூண்டும் வந்து போட்ட அந்த ஃப்ளேவர் இருக்குது. அந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.